நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மாஸ்டர்ஸ். பிரம்மரிஷி பிதாமக பத்ரிஜி அவர்களுக்கும் ஸ்வர்ணமாலா பத்ரி மேடத்திற்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எஸ் மாஸ்டர்ஸ், இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு மூன்றாவது கண். இது நம்ம எல்லாருக்குமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட். எல்லாருக்குமே ஒரு ஆசையும் உண்டு, இது நமக்கு ஓப்பன் ஆனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் ஆகணும்னு நினைப்போம். இப்போ வந்துட்டு தேர்ட் ஐ பத்தி நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லிட்டே இருப்பாங்க. யூடியூப் ஓபன் பண்ண நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்கு. ஸோ நமக்கும் அது கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறது உண்டு. அந்த கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்றது எதுக்காக நினைக்கிறாங்க அப்படின்னா, நம்மளுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக, நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தெரிஞ்சுக்கிற ஒரு ஆசைக்காகவே எல்லாரும் வந்துட்டு அந்த தேர்ட் ஐ அப்படிங்கிறத ஆசைப்படுறாங்க. எஸ் மாஸ்டர்ஸ், தேர்ட் ஐ அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளுடைய புருவ மத்தியில இருக்கக்கூடியது. பெரும்பாலும் நாம வந்துட்டு சிவபெருமான் அவருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமா அவருடைய எல்லா அந்த உருவ படங்கள்லையும் உங்களுக்கு தெரியும் மூன்றாவது கண் அப்படிங்கிறது இந்த இடத்துல நமக்கு இருக்கும் மாஸ்டர்ஸ். இது எப்படி அப்படின்னா, நம்மளுடைய இந்த ரெண்டு கண்களுக்கு பௌதீக உலகம் தெரியும் அப்படின்னா, நம்மளுடைய இந்த மூன்றாவது கண் அப்படின்றதுக்கு வந்துட்டு நம்மளுடைய அக உலகம் தெரியும். நம்மை பற்றி எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கிறதுக்காக நாம வந்துட்டு செயல்படுத்தக்கூடிய ஒரு விஷயம்தான் மூன்றாவது கண். பௌதீக உலகத்துல எப்படி நமக்கு ஐம்புலன்கள் இருக்கு, கண், காது, மூக்கு, வாய், தொடு உணர்வு அப்படிங்கிற ஐம்புலன்கள் இருக்கோ, அதே மாதிரி அக உலகத்திலையும் 5 சென்ஸ் இருக்கு. அதை எப்படி உணர்றோம் அப்படின்னா, நம்மளுடைய இந்த மூன்றாவது கண் மூலமா. தியானம் செய்யும் போது சிலருக்கு வந்து கலர்ஸ் தெரியும், நல்ல வாசனை வரும். அப்புறம் வந்துட்டு ஏதோ ஒரு நம்ம உடல்ல வந்துட்டு சின்ன சின்ன மாற்றங்கள் தெரியும், வாய்ஸ் கேட்கும், நம்மளோட நாலேஜ் வந்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். இது எல்லாமே எப்படி நடக்குது அப்படின்னா, வெளியே இருக்கிற ஐம்புலன்கள் மாதிரி உள்ளுக்குள்ள இருக்கிற ஐம்புலன்கள் இருக்காங்க. இது எப்படி நடக்கும் அப்படின்னா, நமக்கு இருக்கு, நமக்கு வந்துட்டு சக்ராஸ், 7 சக்ராஸ் நமக்கு இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விஷுத்தி, ஆக்ஞா சக்கரம், அதுக்கு மேல சகசார நிலை. ஸோ இந்த ஆக்ஞா சக்கரத்தை தான் நாம வந்துட்டு தேர்ட் ஐ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஆக்ஞா சக்கரா, ஆக்ஞா மீன்ஸ் ஆணை. ஆணை அப்படின்னா என்னன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில எது நடக்கணும், எது நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய வாழ்க்கையை தெளிவா கொண்டு போகிற ஒரு மார்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். எல்லா இடத்துலயுமே நமக்கு தெளிவான பதில்கள் கிடைப்பதில்லை. ஆனா வந்துட்டு நம்மளுடைய தேர்ட் ஐ ஆக்டிவேஷன் ஆனிச்சு அப்படின்னா முக்காலத்தையும் நம்மளால உணர முடியும். நம்மளுடைய மகான்கள், குருமார்கள் எல்லாருமே வந்துட்டு அமைதியா ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இங்க இருந்தபடியே பிரபஞ்சத்துல எங்கெங்க எது எது நடக்குதோ அதெல்லாம் சொல்லுவாங்க. நமக்கு தெரியும், நம்ம கிட்ட யாராவது சித்தர்கள், நம்ம ஊர்கிட்ட யாராவது சித்தர்கள் இருந்திருந்தா அவங்க எல்லாம் சொல்றத கேட்கலாம். அங்க திருப்பதியில நடந்ததை சொன்னாரு, இங்க அந்த பெங்களூர்ல நடந்ததை சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எப்படி அவங்க இருந்த இடத்துல இருந்தே அவங்க சொன்னாங்க அப்படின்னு பார்த்தா, அவங்களுடைய மூன்றாவது கண் மூலமா பாக்குறாங்க நடக்க போறது என்னன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு தெரியுமா மாஸ்டர்ஸ், ஒருத்தர் டைட்டானிக் கப்பல் உடைஞ்சது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த டைட்டானிக் கப்பல்ல ஒரு பேசஞ்சரா ஒருத்தர் புக் பண்ணியிருந்தாரு. ஆனா அவருக்கு வந்துட்டு தொடர்ந்து 2 நாள் 3 நாளா வந்துட்டு அந்த கப்பல் உடையிற மாதிரி அவருக்கு கனவு வருது. அப்படி வர்ற கனவு என்னடா இப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அவங்க கிட்ட சொல்லிட்டு அந்த டிக்கெட்டை கேன்சல் பண்ணிடுறாரு. சேம் அதே போலவே வந்துட்டு அந்த டைட்டானிக் கப்பல் உடைஞ்சு போகுது இல்லையா? அது மாதிரி நமக்கு நடக்க போற விஷயங்களை கூட முன்னாடியே தெரியப்படுத்தும். இது கனவுகள் மூலமா கூட நமக்கு வரும். ஏன்னா நம்மளுடைய மைண்ட் வந்துட்டு சைலண்ட் ஆகிற ஸ்டேஜ் நம்மளுடைய கனவுகள். அதை நாம அவேர்னஸா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய தியானத்தின் மூலமா. நம்மளுடைய மூன்றாவது கண் அப்படிங்கிறது தியானத்தின் மூலமாக மட்டுமே செயல்படுத்த முடியும். அதுக்கு வேற யாராவது ஒருத்தர் வந்துட்டு ஆக்டிவேஷன் பண்ணி விட்டுடுவாங்க, செய்வாங்க, அதெல்லாம் கிடையாது மாஸ்டர்ஸ். நீங்க கிளாஸஸ் போகலாம்,
அங்க உங்களுக்கு ஓப்பன் ஆன மாதிரி இருக்கும். அந்த இடத்தோட வைப்ரேஷன்ல உங்களுக்கு அது ஓப்பன் ஆன மாதிரி இருக்கும். ஆனா திரும்ப வீட்டுக்கு வரும்போது ஒண்ணும் புரியாது. அதுக்கு காரணம் நாம பயிற்சி செய்தால் மட்டுமே. திரும்ப 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 பயிற்சி செய்யணும். செய்யும்போது மட்டுமே அது நல்ல ஆக்டிவேஷன் ஆகும். நம்ம தியானத்துல உட்கார்ந்த உடனே சிலருக்கு வந்துட்டு கலர்ஸ் தெரியுது, ஒளி தெரியுது, டார்க்னஸ் தெரியுது, இல்லைன்னா வந்துட்டு குருமார்கள் தெரியுறாங்க அப்படின்னா அது எல்லாமே வந்துட்டு தேர்ட் ஐ ஆக்டிவேஷன். ஸோ அதை நம்ம வந்துட்டு பேசிக் ஸ்டார்டிங் பாயிண்டா நம்ம சொல்றோம். அப்போ அதுக்கு அடுத்த நிலை என்ன அப்படின்னு பார்த்தா சத்தியத்தை தெரிஞ்சுக்கணும். எப்பவுமே வந்துட்டு நம்மளுடைய தேர்ட் ஆக்டிவேஷன் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாலே வந்துட்டு சிலருக்கு அகங்காரம் வந்துடும். எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு, எனக்கு முன்னாடியே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எனக்கு தெரியும், ஒருத்தரை பார்த்தாலே வந்துட்டு என்னால புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைச்சு என்ன ஆகுறாங்க அப்படின்னா டவுன் ஆயிடுவாங்க வந்துட்டு. அகங்காரம் அப்படிங்கிறது, ஆணவம் அப்படிங்கிறது அதிகமாகும். அப்படி அதிகமாகும் போது திரும்ப அவங்களுடைய தேர்ட் ஐ அப்படிங்கிறது க்ளோஸ் ஆகும் மீன்ஸ் அது திரை மாதிரி மறைஞ்சிடும். எப்பயுமே நம்மளுடைய சின்ன குழந்தைகளுக்கு, பிறந்த குழந்தைகளுக்கு ஒரு 6, 7 வயசு வரைக்கும் அது நல்ல ஆக்டிவேஷன்ல இருக்கும். ஆனா வளர வளர நம்மளுடைய பௌதீக வாழ்க்கையில நாம போக போக என்ன ஆகும்? அது நமக்கு க்ளோஸ் ஆகும் மாஸ்டர்ஸ். ஸோ நம்ம எப்பயுமே அதை ஓப்பனா வச்சுட்டு இருக்கணும் அப்படின்னா, அதை நாம நிறைய ஆக்டிவேஷன் பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய பிரபஞ்ச சக்தி அதிகமாகணும். நம்ம எடுத்துக்கிற நமக்குள்ள இருக்கிற இந்த சக்திங்கிறது நம்மளுடைய வெளி உலக வேலைகளுக்கு மட்டும்தான் நமக்கு யூஸ் ஆகும். அப்ப அதை நாம செயல்படுத்தணும் அப்படின்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமான சக்தி தேவை. அந்த சக்தி நாம எடுத்துக்கிற தியானத்தின் மூலமா, செய்யற தியானத்தின் மூலமா எடுத்துக்கிற பிரபஞ்ச சக்தி. எப்போ அதன் மூலமா நம்ம கனெக்ட் ஆகுறோமோ நம்மளுடைய எல்லா சக்ராஸும் ஓப்பன் ஆகும். எல்லா சக்ராஸும் ஓப்பன் ஆகும்போது தேர்ட் ஐ நல்லா ஆக்டிவேஷன் ஆகும். தேர்ட் ஐ மேல வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 42 லேயர் மூடிட்டு இருக்குமா. அது எல்லாமே நம்மளுடைய அறியாமை அப்படின்னு சொல்லலாம். நமக்குள்ள இருக்கிற இந்த அறியாமை எல்லாம் மெதுவா விலக விலக ஒவ்வொரு திரையும் விலகி விலகி நம்மளுடைய தேர்ட் ஐ அப்படிங்கிறது பர்ஃபெக்ஷனா இருக்கும். எது சத்தியமோ அது நமக்கு தெரியப்படுத்தும். எது சத்தியம் மாஸ்டர்ஸ் நமக்கு? நாம யாரு? நாம இப்ப இருக்கிறோம். பிறக்கறதுக்கு முன்னாடி எங்க இருந்தோம்? இறந்த பின்னாடி எங்க போறோம்? எனக்கு ஏன் 2 கண்ணு, 1 மூக்கு, 1 வாய்? ஏன் இப்படி படைக்கப்பட்டிருக்கேன் நான் வந்துட்டு? மனிதர்கள்ல ஏன் இவ்வளவு வேறுபாடுகள்? எல்லாமே மனிதர்கள் தானே! எல்லாமே உயிர்கள் போது தாவரங்கள் ஏன் அப்படி இருக்கு? விலங்குகள் ஏன் இப்படி இருக்கு? நான் ஏன் இப்படி இருக்கிறேன்? என்ன டிஃபரன்ஸ் எனக்குள்ளார? இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிற சத்தியம் தெரிஞ்சுக்கிறது தான் நம்மளுடைய தேர்ட் ஐ. எப்ப நீங்க வந்துட்டு சத்தியத்தை தெரிய முயற்சி பண்றீங்களோ அப்ப உங்களுடைய இந்த ஆன்ம பயணத்தில இந்த தேர்ட் ஐ அப்படிங்கிறது அவ்வளவு பர்ஃபெக்ஷனா உங்களுக்கு ஆக்டிவேஷன் ஆகும். எப்பயுமே உலக நன்மைக்காக அப்படின்னு சொல்லிட்டு நாம நினைக்கும் போதே நம்மளுடைய வைப்ரேஷன் அதிகமாகும். நாம எடுத்துக்கிற சக்தி அதிகமாகும். எனக்காக அப்படின்னு நான் செய்யும் போது கொஞ்சமா இருக்கும். ஏன்னா என்னுடைய வரையறையா நான் நினைக்கிறது கொஞ்சம் தான். என்னுடைய ஊர் இது, என்னுடைய பேர் இது, என்னுடைய வேலை இதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு குறிப்பிட்ட வரையறை வைக்கிறேன். ஆனா எப்போ நான் உலகத்துக்காக அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய வரையறையை விரிவுபடுத்துறனோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா நான் எடுத்துக்கிற ஆற்றல் கூட அதிகமா இருக்கும். நான் கத்துக்கிற ஞானம் கூட அதிகமா இருக்கும். ஏன்னா எல்லாருக்காகவும் அப்படின்னும் போது. அதனாலதான் நமக்கு சொல்லும் போதே மாஸ்டர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, உலக நன்மைக்காக செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. சர்வே ஜனா சுகினோ பவந்து. எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைங்க அப்படின்றாங்க. எப்ப நாம அப்படி நினைக்கிறோமோ அப்ப நம்மளுடைய ஆற்றலுடைய வைப்ரேஷன் அதிகமாகும். எப்ப அதிகமாகுதோ ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய எல்லா சக்ராஸும் ஓப்பன் ஆகும். எல்லா சக்ராஸும் ஓப்பன் ஆச்சுன்னா நீங்க இந்த பிரபஞ்சத்தோட கனெக்டிவிட்டில இருப்பீங்க. நாம எங்கிருந்து வந்தோம்? நான் இந்த வாழ்க்கையில எதுக்காக வந்தேன்? அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நம்மளுடைய தேர்ட் ஐ ஆக்டிவேஷன் ஆச்சுன்னா நம்மளுடைய முற்பிறவிகளை நாம தெரிஞ்சுக்கலாம். இங்க இந்த பிறவி அப்படிங்கிறது முற்பிறவியை பொறுத்துதான் இந்த பிறவி அமையுது. சோ எதிர்காலம் அப்படிங்கிறது அடுத்த பிறவிகள் அப்படிங்கிறது எங்கிருந்து ஆரம்பமாகுதுன்னா இந்த பிறவியை பொறுத்து ஆரம்பமாகுது. இந்த பிறவி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது.
இதுல நாம செய்யற சாதனையை பொறுத்துதான் எதிர்காலம் அப்படிங்கிறது இருக்கும். அப்ப நாம எப்படி இருக்கணும் வந்துட்டு இதுல நாம சரியா வச்சுக்கணும். எது நடந்தாலும் அவேர்னஸோட கவனிக்கணும். நமக்கு தெரியும் வந்துட்டு என்ன சொன்னாங்க, சிவபெருமானுக்கு 3வது கண் இருக்கு. அவரு அந்த 3வது கண்ணை திறந்த உடனே மன்மதனை எரிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது மன்மதன் அப்படின்னா என்னன்னா மாஸ்டர்ஸ், நம்மளுடைய அதாவது காமம், ஆசைகள். ஆசைகள் அப்படிங்கிறது எரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதாவது ஆசைகள் எரியுது அப்படின்னா எப்ப நமக்கு 3வது கண் ஓப்பன் ஆகுதோ நமக்குள்ள இருக்கிற தேவையில்லாததெல்லாம் எரிஞ்சு சாம்பலாகும். நம்மளுடைய வாழ்க்கையின் நோக்கம் எதுவோ அதை நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அதுக்காக தான் அங்க காமன் அப்படிங்கிற அந்த மன்மதனை எரிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இன்னொன்னும் இருக்கு. பார்வதி தேவி சிவபெருமானுடைய 2 கண்களையும் மூடிட்டாங்க. அப்போ இந்த உலகமே இருண்டுடுச்சு. அதனுடைய ஆக்டிவேஷன்லாம் எதுவும் இல்லாம நின்னு போச்சு அப்படின்னு சொல்லும்போது தன்னுடைய சக்தியையும் ஞானத்தையும் கொடுத்து 3வது கண்ணை ஓபன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நமக்குள்ள இருக்கிற சக்தியையும் ஞானத்தையும் வளர்த்து கொள்ளும் போது நம்மளுடைய 3வது கண் அப்படிங்கிறது ஆக்டிவேஷன் ஆகும். சிவபெருமானுக்கு மட்டும் இல்லை மாஸ்டர்ஸ், நம்ம எல்லாருக்கிட்டையும் அந்த தேர்ட் ஐ அப்படிங்கிறது இருக்கு. இந்த தேர்ட் ஐ மூலமா நம்மளுடைய எல்லா விஷயங்களையும் நாம தெரிஞ்சுக்க முடியும். நம்மளுடைய முற்பிறவிகளை பத்தி தெரிஞ்சுக்க முடியும். எனக்கு வந்துட்டு நான் யோசிக்கும்போது எனக்கு எந்த பிரச்சனையும் வந்தாலும் நான் எப்பயுமே சொல்லுவேன், தியானத்திலேயே கேளுங்க. கொஸ்டின் உங்களுக்கு எந்த கேள்வியா இருந்தாலும் தியானத்துல கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி நாம கேட்கும் போது நமக்கு ஒரு யாரோ சொல்ற மாதிரி இருக்கலாம், இல்ல ஒரு உணர்வா, ஒரு ஞாபகமா நமக்குள்ளாரியே வரலாம், இல்ல ஒரு காட்சியா தெரியலாம். இதே போல வந்துட்டு நமக்கு எல்லா விஷயங்களுமே எங்கிருந்து தெரியும் அப்படின்னா நமக்குள்ள இருந்தே தெரியும். அது பர்ஃபெக்ஷனா இருக்கும். இங்க இருந்தபடியே எத்தனையோ உலகங்கள் மேல இருக்கு. ஒரு மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு மாஸ்டர் கூட சேர்ந்து அந்த மெடிடேஷன் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப வந்துட்டு நாம வந்துட்டு லவ் வேர்ல்டுக்கு போலாம் அப்படின்னு சொன்னாங்க. இது என்னது புதுசா இருக்கே அப்படின்னு நினைச்சேன் வந்துட்டு. சரி ஓகே அப்படிங்கும் போது உண்மையிலேயே அது இருந்ததா எனக்கு அந்த நாலேஜ் சுத்தமா கிடையாது அப்ப வந்துட்டு. ஆனா அவங்க கூட செய்யும் போது நாம நம்மளை மீறி எங்கேயோ போற ஒரு உணர்வை நம்மளால உணர முடியுது. அது மட்டும் கிடையாது, அந்த இடத்துல அந்த அன்புங்கிறது எந்த அளவுக்கு பியூரிஃபையா இருக்கோ அந்த ஃபீல நம்மளால உணர முடிஞ்சது. என்னால உணர முடிஞ்சது. அது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருந்தது அந்த நிமிஷம். உண்மையான அன்பு அப்படிங்கிறது எங்க ஒரு சுயநலமும் கிடையாது. பியூரிட்டியா இருக்கு. அந்த உணர்வு நமக்குள்ள ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது. அதுக்கப்புறமா வெளியே வரும்போது அந்த தியானத்துல இருந்து நாம வெளியே வரும்போது நம்மளை சுத்தி இருக்கிறவங்க மேல கண்டிப்பா ஒரு அன்பு அப்படிங்கிறது அந்த அன்பு உண்மையிலே சுயநலம் இருக்காது. அது போல நம்மளுடைய என்ன செய்யணும் அப்படின்னும் போது கூட நம்ம தியானத்துல உட்காரும் போது நமக்கு கிடைக்கும். அதனுடைய பதில் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஒரு உணர்வா இருக்கலாம். நான் சொன்னேன் இல்லையா, வெளியே இருக்கிற ஐம்புலன்கள் மாதிரி உள்ளேயும் ஐம்புலன்கள் இருக்கு. அது எல்லாமே தேர்ட் ஐ நம்ம சொல்லிடுவோம் நம்ம வந்துட்டு. நமக்குள்ள இருக்கிற அந்த ஐம்புலன்கள்ல கேட்கலாம். யாரோ ஒருத்தர் நம்ம கிட்ட வந்துட்டு சொல்ற மாதிரி நீ இதை செய் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். இல்லைன்னா வந்துட்டு நமக்குள்ளேயே ஒரு சிந்தனையா ஒரு எண்ணமா வரும். எதுவா இருந்தாலும் அது தியானத்துல வர எல்லாமே இந்த 3வது கண் சம்பந்தப்பட்டதுதான். காட்சிகள் மட்டுமே 3வது கண் அப்படிங்கிறது கிடையாது. நம்மளுடைய ஞானம் அதாவது 3வது கண் அப்படிங்கிறது இன்னர் ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. உள்ளுக்குள்ள இருக்கிற எல்லா விஷயங்களையும் பார்க்கக்கூடிய சக்தி அந்த 3வது கண்ணுக்கு இருக்கு மாஸ்டர்ஸ். ஸோ நம்ம வந்துட்டு அத தியானத்தின் மூலமா மட்டும்தான் ஆக்டிவேஷன் பண்ணிக்க முடியும். ஆனா இப்போ தியானத்துக்கு வந்த புதுசுலயே எல்லாருக்கும் கலர்ஸ் தெரியுதே அப்படின்னா அவங்களுடைய முற்பிறவிகள்ல அவங்க நிறைய சாதனை செய்திருக்கலாம், அதாவது பயிற்சி செய்திருக்கலாம். அதன் மூலமா இப்போ வந்துட்டு எப்போ தியானத்துல உட்கார்றாங்களோ அப்போ உடனடியாவே அவங்களுக்கு ஆக்டிவேஷன் ஆகுது. இன்னும் இதுக்கு ஆக்டிவேஷன் ஆகிறதுக்கு நம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னை தாண்டி ஒரு உலகம் அப்படிங்கிறது இருக்கு. அது அங்க வந்துட்டு நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த பிரபஞ்சத்துல நான் ஒருத்தன் மட்டுமே கிடையாது. எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. நட்சத்திரங்கள் பார்த்தோம் அப்படின்னா நைட்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா
ஒரு நாள் பார்க்கணும், அந்த வானத்தை வந்துட்டு அப்படியே ஓட்ட போட்டு சல்லடை மாதிரி வச்சிருக்கோம். இவ்வளவு நட்சத்திரங்கள் இருக்கு, அவ்வளவு விஷயங்கள் நம்மளை தாண்டி இருக்கு வந்துட்டு. ஆனா அது எல்லாமே என்ன அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும்னா இந்த 3வது கண் மூலமாக தான். நிறைய தியானம் செய்யணும், நிறைய தியானம். ஆனா எனக்கு 3வது கண் ஓப்பன் ஆகணும்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு தியானம் செய்யக்கூடாது. எப்பவுமே தியானத்துல வந்துட்டு நம்மளுடைய தேவைகளுக்காக சங்கல்பம் செய்து கொள்ளலாம். ஆனா வந்துட்டு அதையே வந்துட்டு எப்ப பார்த்தாலும் எனக்கு இது வேணும், அது வேணும், இது வேணும், அது வேணும் செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா இன்னமும் நாம பௌதிக வாழ்க்கையில இருக்கிறோம், தியானத்தின ஆன்மீக வாழ்க்கைக்கு போகலன்னு சொல்லிட்டு அர்த்தம். எப்பயும் தேவைக்காக ஓகே எனக்கு இது வேணும் அப்படிங்கும்போது வச்சுக்கலாம், ஆனா எப்பயுமே இருக்கக்கூடாது. அது போலதான் 3வது கண் அப்படிங்கிறது கூட எல்லாருக்குமே ஓப்பன் ஆகும், எல்லாருக்கும் உண்டு. ஆனா அதுக்காக எனக்கு 3வது கண் ஓப்பன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தியானம் செய்யறதால மட்டும் அது ஓப்பன் ஆகாது மாஸ்டர்ஸ். உங்களுக்குள்ள சக்தியை அதிகரிக்கணும். எந்த சங்கல்பமும் இல்லாம நீங்க தியானத்துல உட்காரும் போது இயல்பாவே உங்களுடைய ஆன்மாவின் சக்தி வைப்ரேஷன் அதிகமாகும். எதுவுமே இல்லாம நம்மளை சுத்தி ஒரு எம்டி பிளேஸ் இருந்தா எப்படி இருக்கும், அந்த எம்டில நானும் கலந்து போயிருந்தா எப்படி இருக்கணும், அப்படி ஒரு உணர்வு நமக்குள்ள வரும்போது அந்த உணர்வு உங்களை அடுத்த நிலைக்கு எடுத்து போகும். அழகான விழிப்புணர்வு நிலை, அதுதான் இந்த 3வது கண். நம்மளுடைய உணர்வு நிலை அதிகரிச்சுட்டே போகணும். நான் யார் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு முன்னாடி பிறக்கிறதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன், இறந்த பின்னாடி நான் என்ன ஆனேன் அப்படின்னும் போது ஆன்மாங்கிற ஒரு சத்தியத்தை என்னால தெரிஞ்சுக்க முடியும். அந்த ஆன்மாவுக்கு மூல சைத்தன்யம் எது இருக்கோ, எது ஆரம்பமோ, அது மூல சிருஷ்டிகர்த்தான்னு சொல்லுவோம் இல்லையா, எது ஆரம்பமோ அதுக்கும் எனக்கும் என்ன கனெக்டிவிட்டி, இதெல்லாம் நாம தெரிஞ்சுக்கலாம் மாஸ்டர்ஸ். நம்மளுடைய 3rd ஐ ஆக்டிவேஷன் ஆச்சு அப்படின்னா இதெல்லாம் நாம தெரியும் போது நாம இந்த பூமிக்கு எதுக்காக வந்தோம் அப்படிங்கிறதும் தெரியும். சிலர் வந்துட்டு எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்களுடைய வாழ்க்கையில தலையிடுறதோ, மத்தவங்களுக்கு நான் கைடன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றதோ செய்யறதால அவங்க இன்னும் கர்மாக்களை அதிகப்படுத்திப்பாங்க. சோ அதை போல செய்யாம நாம வந்துட்டு உலக நன்மைக்காக இந்த பூமி இன்னும் முன்னேறி போகணும், இந்த பூமியில இருக்கிற எல்லா ஜனங்களும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு உயர்ந்த சங்கல்பத்தோட தியானம் செய்யும் போது நம்மளுடைய அந்த விழிப்புணர்வு நிலைங்கிறது மெதுவா அதிகரிக்கும். இயல்பாவே நீங்க எந்த சங்கல்பமும் வைக்காமலே கூட நீங்க தியானம் செய்ய உடல்நிலை வந்துட்டு அவ்வளவு ஆரோக்கியமா இருக்கும், அவ்வளவு எனர்ஜியா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. சோ மாஸ்டர்ஸ், நம்மளுடைய இந்த 3rd ஐ அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். நான் தெரிஞ்சுக்கிட்டது வந்துட்டு என்னுடைய முற்பிறவிகளை சில பிறவிகளை என்னால பார்க்க முடிஞ்சது. ஏன் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா கொஸ்டின்ஸ் தான் மாஸ்டர்ஸ் தியானத்துல. நான் ஏதாவது எழுதுனேன், சாரோட பகவத்கீதை டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது வந்துட்டு நான் இதை பண்றதுக்கு எனக்கு தகுதி இருக்கா, நான் போய் பண்ண முடியுமா, எனக்கு ஒரு ஸ்லோகம் கூட சொல்ல வராது, அப்படி இருக்கிற பட்சத்துல இதை போய் நான் என்னால பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு புத்தகத்தை எடுத்துட்டு உட்காந்துட்டு தியானம் பண்ண ஆரம்பிச்சேன். அப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம், அவர் வந்துட்டு எழுதும்போது அவர் எழுதும்போது நான் என்ன பண்றேன் வந்துட்டு அவர் பக்கத்துல உட்காந்துட்டு அந்த ஓலைச்சுவடிகளை எடுத்து வைக்கிறேன். வியாசர் எழுதும்போது நாம எழுதி வைக்கிறோம். சோ அப்ப எனக்கு தெரிஞ்சது வந்துட்டு ஓகே, நாம அந்த நேரத்துல இருந்திருக்கோம், அவரோட இருந்திருக்கோம்னா அந்த ஞானம் எனக்கு கொஞ்சம் இருக்கும். நம்ம சொல்லணும் இல்லையா, கம்பன் விட்டு கட்டுத்தறியும் கவி பாடும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்படி எனக்கும் கொஞ்சம் அதனுடைய சாயல் இருக்கும் அப்படின்ற தைரியத்துலதான் அதுக்கப்புறம் எழுத ஆரம்பிச்சேன். சோ நமக்குள்ள எப்போ குழப்பமான நேரம் எல்லாம் இருக்கோ அந்த எல்லா நேரத்திலயும் நமக்கு தெளிவு கொடுக்கும் அந்த தியானம் அப்படிங்கிறது. அது எதன் மூலமான நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், நிறைய அனுபவங்கள், எல்லா விஷயமே நம்மளை தாண்டி நிறைய உலகங்கள் இருக்கு, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு உலகங்கள் இருக்கு. கண்ணை மூடிட்டு உட்காந்துட்டா கலர்ஸ் தெரியுது, அனிமல்ஸ் தெரியுது, ஒரு நல்ல நீர்வீழ்ச்சி தெரியுது, காடுகள் தெரியுது, நல்ல குருமார்கள் தெரிகிறாங்க அப்படின்னா அது எல்லாமே நம்மளுடைய 3வது கண் மூலமா. 2 கண்ணையும் மூடினதுக்கு அப்புறமா உங்களுக்கு என்னெல்லாம் அனுபவம் வருதோ அது எல்லாமே தியானத்தால வர்றது. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பயத்தை கொடுக்கும், அது உங்களுடைய உணர்வுகள்ல இருக்கிற பயம்.
முதல் முறையா எனக்கு வந்துட்டு தியானத்துல உட்காந்துட்டு பாடி எனக்குள்ள இருந்து வெளியே வர்றது என்ன மாதிரியே ஒரு உருவத்தை பார்க்கும்போது ரொம்ப பயமாயிடுச்சு. அந்த பயம் எங்க இருக்குன்னா என்னுடைய அறியாமையில இருக்கு. அது எனக்கு தெரியாது. அப்படி வரும் அப்படிங்கிறதோ, அப்படி நடக்குங்கிறதோ, இந்த ஞானம் எனக்கு இல்ல. அப்ப எனக்கு பயம் வந்தது. அந்த பயம் வந்த அந்த செகண்ட் திரும்ப அந்த பாடி நமக்குள்ளாரையே போயிடும் வந்துட்டு. சோ திரும்ப நம்மளுடைய ஞானம் வளரும் போது அது தானா இன்னொரு முறை வரும். ஒரு சிலருக்கு வந்த உடனே எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சுது. ஆனா திரும்ப எனக்கு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸே எனக்கு இல்ல. திரும்ப அதே போல ஒரு அனுபவமே எனக்கு இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நாம வந்துட்டு அதனுடைய புரிதல் நமக்கு இல்ல. சோ நம்மளுடைய ஞானத்தையும் நம்ம சேர்த்து வளர்த்துக்கும் போது என்ன ஆகும்? அது இன்னும் நல்லா டெவலப் ஆகும். அப்படி நம்மளுடைய ஆக்டிவேஷன் ஆகும்போது நமக்கு இருக்கிற பயங்கள் கூட அதை கட்டுப்படுத்தும். அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சிம்பிளா நம்மளுடைய ஞானத்தையும் சேர்த்து வளர்த்துக்கணும். நிறைய புத்தகங்களை நாம படிக்கணும். நிறைய ஆர்டிஸ்ட் நம்மளுடைய ஆன்மா பற்றிய விழிப்புணர்வு கொடுக்கிற புத்தகங்கள் நிறைய இருக்கு. அதெல்லாம் நம்ம படிக்க படிக்க நம்மளுடைய தேர்டை இன்னும் நல்ல ஆக்டிவேஷன் ஆகும். அதுக்காக சார் சொன்னாரு சர்ஜன சர்ஜன சாங்கத்தையும் மத்தவங்களுடைய அனுபவங்களை கேட்கறது. எப்ப நம்ம கேட்கிறோமோ அப்ப நமக்கு தெரியும். ஒரு மாஸ்டர் அழகா சொன்னாங்க வந்துட்டு தியானத்துல உட்கார்ந்துட்டு இருக்கும் போது ஒரு பெரிய வெளிச்சம் தெரிஞ்சது. இதுக்குள்ள இன்னும் நான் போகும்போது எனக்கு அன்னைக்கு வர எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ள வந்துச்சு. அப்போ ஒரு சில லெசன்ஸோட நேம் வந்தது எனக்கு. அதெல்லாம் நானு அதுக்கப்புறம் குறிச்சு வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஸ்டின் பேப்பரை பார்க்கும்போது அந்த லெசன்ஸ்ல இருந்து தான் கொஸ்டின்ஸ் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு மஸ்ட் மியூட் பண்ணிக்கோங்க. சோ ஒருத்தர் வந்துட்டு ஒரு டாக்டர், எம்பிபிஎஸ் டாக்டர். அவர் எக்ஸாம்க்கு எழுதுறதுக்கு போகிறதுக்கு முதல் நாள் அவருக்கு என்னென்ன கொஸ்டின் வரும் அப்படிங்கிறது அவருடைய கொஸ்டின் பேப்பரே வருது அவருக்கு வந்துட்டு. எப்படி இதெல்லாம் நமக்கு கிடைக்குது அப்படின்னா, அது வந்துட்டு நம்மளுடைய தியானத்தின் மூலமா, நம்மளுடைய தேர்ட் ஐ மூலமா அது எல்லாமே நமக்கு கிடைக்குது. இது எல்லாமே எப்போ எல்லாருக்குமே கிடைக்குமானா, எல்லாருக்கும் கிடைக்கும். நம்பிக்கையும் நமக்கு வேணும். தியானத்தின் மேல நம்பிக்கை. நமக்கு தேர்ட் ஐ மேல நம்பிக்கை இருக்கா? எது மேல நம்பிக்கை இருக்குன்னு கிடையாது. தியானத்துல நீங்க உங்கள சரண்டர் பண்ணணும். மைண்ட வந்துட்டு தாட்லெஸ் ஸ்டேஜுக்கு கொண்டு போகணும். எவ்வளவுக்கு எவ்வளவு நாம கொண்டு போறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு எனர்ஜி, அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு வந்துட்டு ஞானம் அப்படின்றது புரிதல் அப்படிங்கிறது ஏற்படும் மாஸ்டர்ஸ். ஸோ நம்ம இங்க இருந்தபடியே பிரபஞ்சத்துல நடக்கிற எல்லா விஷயங்களும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அகத்தியர் வந்துட்டு சொன்னாங்க, போகர் வந்துட்டு சொன்னாரு அப்படின்னா எப்படி சொன்னாங்க அவங்க எல்லாருமே அப்படின்னா இங்க இருந்து தியானத்திலே இருந்தாங்க. தன்னுடைய உடலை வந்துட்டு ரொம்ப பெருசாக்குவாங்க. விரும்பும் ஒன்றை வடிவமைக்கலாம். ஆனால் அதை வெளிப்படுத்த உங்கள் ஞானத்தை வேற ஒருத்தவங்க பேசுறது குறுக்கிடுது மேடம். அவங்க பிந்து மேடம் ஏதோ பேசுறாங்க. பிந்து மேடம் ஆமா. இல்லையே எதுலயும் உங்க வரல. செக் பண்ணுங்க. என்ன இதுல வருது? உங்களது மியூட் பண்ணிட்டா வரலைங்க சார் எங்களுக்கு. இப்ப வரல பாருங்க. நீங்க அந்த மியூட் ரிலீஸ் பண்ணீங்கன்னா தான் வருது. உங்ககிட்ட தான் அது வாய்ஸ் வருது. அவங்க பத்ரிஜி இன்றைய தகவல் ஒண்ணு படிக்கிறாங்க. நிகழ்ச்சியில வந்துட்டு இருக்கோம் சார். அது நீங்க ஓபன் பண்ணிருக்கீங்களா? ஏதாவது பாருங்க. அது வந்துட்டு இல்ல நான் எதுவும் ஓபன் பண்ணல மேடம். ஆனா நீங்க மியூட் ரிலீஸ் பண்ணும்போது மட்டும்தான் சார் அது வருது. சரி நான் மியூட்ல இருக்கேன். ஓகே, யூ ப்ரோசீட் ப்ளீஸ். இன்னும் எவ்வளவு நேரம் இருக்குங்க சார் நமக்கு?
நீங்க மியூட்ல இருக்கிறதால நீங்க ஒரு 15 மினிட்ஸ் பேசுங்க, ஒரு 10 மினிட்ஸ் क्वेश्चन அண்ட் ஆன்சர். ஓகே சார். கடைபிடிக்கணும். அதே சமயத்துல அந்த காலத்துல நமக்கு வந்துட்டு அரசர்கள் எல்லாருமே வந்துட்டு குருமார்கள் கிட்ட போயிட்டு தெரிஞ்சுப்பாங்க என்ன நடக்குது, என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா குருமார்கள் வந்துட்டு அவங்களுடைய தேர்ட் ஐ நல்ல ஆக்டிவேஷன்ல இருக்கும். உங்களுக்கு ராமாயணத்துல தெரியும், விஸ்வாமித்திரர் வந்துட்டு நிறைய ஆயுதங்களை ராமருக்கு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஆயுதங்களை வாங்கக்கூடிய சக்தி அந்த தியானத்தின் மூலமா அவங்களுக்கு கிடைக்குது. நிறைய வந்துட்டு தியானத்துல நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ஷேப், அதாவது ட்ரையாங்கிள் தெரியும், சர்க்கிள் தெரியும், ரெக்டாங்கிள் தெரியும், இப்படி பல விதமான வடிவங்கள் கூட நமக்கு தியானத்துல தெரியும். அதுக்கு எல்லாமே ஒரு காரணம் இருக்கு. ஏன் அது தெரியுது? ஒரு கலர்ஸ் தெரியும், உங்களுக்கு ரெட் கலர் தெரியுது, எல்லோ கலர் தெரியுது, கிரீன் கலர் தெரியுது, வயலட் கலர் தெரியுதுன்னா உங்களுடைய சக்கராஸ்க்கு எந்த வலிமை தேவைப்படுதோ, எந்த சக்தி உங்களுக்கு தேவைப்படுதோ அதுதான் அந்த கலர்ஸா நமக்கு தெரியுது. நல்ல ஃப்ளவர்ஸ் தெரியுதுன்னா உங்களுக்குள்ள இருக்கிற ஆனந்தத்தை அது காட்டுதுன்னு அர்த்தம். ஸோ நமக்கு வர்ற அனுபவங்கள் எல்லாமே நமக்கு ரொம்ப முக்கியமானது. ஒரு நல்ல மாஸ்டர்ஸ் நமக்கு தெரியுறாங்க தியானத்துலன்னா அவங்களோட சேர்ந்து நாம தியானம் செய்யணும். அப்ப நம்மளுடைய ஞானம் அப்படிங்கிறது அதிகமாகும். எத்தனை மாஸ்டர்ஸ் நமக்கு தியானத்துல தெரிஞ்சாலும் அவங்க கூட நாம தியானம் செய்யணும். பத்ரி சாரை பத்தி ஒரு முறை நான் நினைச்சு, இவர் யாரு, இப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் போட்ட உடனே அவருடைய விஸ்வரூப தரிசனமே தெரிஞ்சது. எந்த அளவுக்கு அவரு இந்த எர்த்து மேலையும் இது எர்த்தை தாண்டி இருக்கிற எல்லா உலகங்களையும் ஒர்க் பண்றாரு அப்படின்றது. அந்த அளவுக்கு நமக்கு கிடைச்சிருக்கிற குரு நமக்கு ஈஸியா வழி காட்டினாரு. உங்களால எதை செய்ய முடியும், எல்லாத்தையுமே உங்களால ஆக்டிவேஷன் பண்ணிக்க முடியும். அதுக்கு நீங்க எங்கேயும் போக வேண்டாம், யாரையும் தேடி போக வேண்டாம். நிறைய கிளாஸஸ் இருக்கு, தேர்ட் ஐ ஓப்பன் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, தேர்ட் ஐ ஆக்டிவேஷன் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக நிறைய ஃபீஸ் எல்லாம் கூட வாங்குறாங்க. ஸோ அது எதுவுமே வந்துட்டு உங்களுக்கு தேவையில்லை. நீங்க செய்யற இந்த தியானத்தின் மூலமாவே கிடைக்கும், எல்லாருக்குமே கிடைக்கும். இதுக்கு படிச்சவங்க தான் இருக்கணும், நல்லா வந்துட்டு ஞானம் அதிகமா இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நீங்க பேசிக்கா தியானத்தை கத்துட்டு செஞ்சா கூட போதும், மெதுவா உங்களுக்கு வந்துடும் அது வந்துட்டு. சோ அந்த காலத்துல அரசர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குருமார்கள் கிட்ட போயிட்டு, இப்ப நாடு வந்துட்டு இப்ப கஷ்டத்துல இருக்குன்னா இப்ப இந்த நாட்டுக்கு நாம என்ன செய்யணும், இல்ல போருக்காக ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு, எப்படிப்பட்ட வியூகம் அமைச்சா நாம போர்ல ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்கஷனுக்காகவே குருமார்கள் கிட்ட போவாங்க. அவங்க கிட்ட சஜஷன் கேட்பாங்க. அந்த காலத்துல அரசர்கள் வந்துட்டு கொஞ்ச நாள் ஆசிரம தர்மத்துல போயிட்டு குருமார்கள் கிட்ட இருப்பாங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அவங்க கிட்ட இந்த தேர்ட் ஐ இருக்கு. தேர்ட் ஐ மூலமா நடக்க போற விஷயங்களையும் அவங்களால தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு என்ன தீர்வுங்கிறது தெரிஞ்சுக்க முடியும். இப்போ உலகத்துல இருக்கிற ஜனங்க எல்லாருமே வந்துட்டு ஏதோ ஒரு நோயால கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அப்ப அந்த நோய்க்கான மருந்து எங்க இருக்கு, எந்த மருந்து அவங்களுக்கு கொடுத்தா நோய் குணமாகும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அந்த குருமார்கள் கிட்ட போய் கேட்பாங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கான மருந்துகளை அவங்க கொடுத்தாங்க. எப்படி கொடுத்தாங்க நமக்கு தெரியும். அகத்தியருடைய மருத்துவம் எவ்வளவு இருக்கு, இன்னும் அதுல சயின்ஸ் கண்டுபிடிக்காத விஷயங்கள் எல்லாமே கூட இருக்கு. சயின்ஸ் கண்டுபிடிச்ச டிஎன்ஏவை விட இன்னும் நுணுக்கமான விஷயங்களை வந்துட்டு நம்மளுடைய சித்தர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓரளவுக்கு தான் அந்த விண்ல ஆகாயத்துல கூட பயணம் செஞ்சிருக்கோம். இன்னும் அங்க இருக்கிற உயிர்களை கண்டுபிடிக்க முடியல. ஆனா எல்லா பிளானட்ஸ்லயும் உயிர்கள் இருக்கு, அந்தந்த ஃப்ரீக்குவன்சில இருக்கு. ஸோ அந்த ஃப்ரீக்குவன்சிக்கு நாம கனெக்ட் ஆகும்போது சூட்சுமமா இருக்கிற அவங்கள நம்மளால பார்க்க முடியுது. இங்க சூட்சுமமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிற நுண்ணறிவு அப்படிங்கிறது நமக்குள்ள டெவலப் ஆகணும். அது டெவலப் ஆகும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா அது கிடைக்கும். ஸோ இங்க இருந்தபடியே நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், நம்மளுடைய வாழ்க்கை நோக்கத்தை நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். என்ன செய்யணும், எப்படி செய்யணும், என்னுடைய கஷ்டத்துக்கு என்ன காரணம், என்னுடைய நோய்க்கு என்ன காரணம், அப்ப அந்த நோயில இருந்து வெளியே வர்றதுக்கு என்ன காரணம். ஒரு மாஸ்டர் வந்துட்டு கால்வலியால இருந்தாங்க, அவங்க கால்வலியால அவஸ்தைப்பட்டுட்டு இருந்தாங்க. ஏன் எனக்கு கால்வலி வருது அப்படின்னு சொல்லிட்டு தியானத்துல உட்காந்துட்டு கேட்கும்போது அவங்களுக்கு வந்துட்டு இந்த கோழி இருக்கு இல்லையா,
அதனுடைய காலை உடைச்சி அந்த அந்த காலை அந்த எலும்போ என்னவோ, சாரி எனக்கு அது சரியா தெரியாது. சோ அந்த கால் எலும்பையும் என்னவோ அவங்க வந்துட்டு சாப்பிடுவாங்களாம் வந்துட்டு. அது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா. அதனால ஒரு பிறவியில நிறைய சாப்பிட்டிருக்காங்க. அதனுடைய விளைவு இந்த பிறவியில அந்த கால் வலியால அவஸ்தைப்படுறாங்க. அவங்களுக்கு தியானத்துல தெரியும். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? மன்னிப்பு கேட்டாங்க. அந்த மன்னிப்பு கேட்கறதன் மூலமா அந்த கால் வலி அவங்களுக்கு குணமாகும். இதே போல நம்மளுடைய தேர்ட் ஐ அப்படிங்கிறது எப்படி பண்ணோம் அப்படின்னா, நம்மளுடைய எல்லா கேள்விகளுக்கும் பதில்களை கொடுக்கும், தெளிவை கொடுக்கும். இப்ப அந்த வலி அவங்களுக்கு நீங்கும் போது என்ன ஆகுது? ஆட்டோமேட்டிக்கா இன்னும் நம்மளுடைய எந்த கேள்வியா இருந்தாலும் தியானத்திலேயே கேட்டா நமக்கு கிடைக்குங்கிற பதில் அவங்களுக்கு தெரிஞ்சது. அப்ப அதுக்கப்புறம் வெளிய தேடல, உள்ள தேடல. நல்ல குருமார்கள் இப்ப நம்ம கேட்கிற இந்த பகவத்கீதை ஆகட்டும், இல்ல ராமாயணம் ஆகட்டும், அதனுடைய உண்மையான சத்தியங்கள் நமக்கு தெரியும். அன்டோல்டு சீதா அப்படின்னு, ஸ்டோரி ஆஃப் சீதா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அந்த புக் தெரியும். தீனா மெரியம் எழுதுனது. அவங்க எங்க இருந்து எழுதுனாங்க? உண்மையான ராமாயணம் இது அப்படின்னு சொல்லிட்டு எங்கிருந்து எழுதுனாங்க? அவங்க தன்னுடைய உள்ளுணர்வு மூலமா தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை தான் அவங்க நமக்கு அந்த கதையில கொடுத்தாங்க. உண்மையிலேயே ராமாயணம் நடக்கும்போது என்ன நடந்ததுன்னு சொல்லி. இப்ப நான் வந்துட்டு பிஎம்சில 1000 Seeds of Joy படிச்சேன். அதுல ஆனந்த் கருணேஷ் அவங்க வந்துட்டு என்ன பண்றாங்க? சரஸ்வதி தேவி கிட்டையும் லக்ஷ்மி தேவி கிட்டையும் கேட்கிறாங்க. நிறைய கேள்விகள் கேட்கிறாங்க. நம்ம பேசிக்கா நம்ம மைண்ட்ல என்னெல்லாம் கொஸ்டின்ஸ் இருக்குமோ அந்த கொஸ்டின்ஸ் அவர் கேட்பாரு. அதுக்கு அவங்க சரஸ்வதி தேவியும் மகாலட்சுமியும் நமக்கு வந்துட்டு பதில்கள் கொடுப்பாங்க. அந்த புத்தகம் அவ்வளவு அழகா வந்தது. எங்க இருந்து எடுத்தாங்க எல்லாருமே அப்படின்னா, தனக்குள்ள இருந்துதான், தன்னுடைய தியானத்தின் மூலமா தான் எடுக்கிறாங்க. எப்படி பேசுறாங்க? அந்த உள்ளுணர்வின் மூலமா அவங்க பேசுறாங்க. அந்த உள்ளுணர்வு எப்படி ஆக்டிவேஷன் ஆகும்? நம்மளுடைய ஐம்புலன்கள், உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த ஐம்புலன்களும் ஆக்டிவேஷன் ஆகும். அதன் மூலமா நாம இத ஒவ்வொரு விஷயத்தையும் நாம தெரிஞ்சுக்கலாம் மாஸ்டர்ஸ். அவ்வளவு அழகா சொல்லியிருப்பாங்க. நம்மளுடைய நாம தெரிஞ்சுக்கிட்ட இத்தனை கதைகளுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்றத ஒவ்வொருத்தரும் நமக்கு தெளிவுபடுத்துறதுக்காக சொல்லுது. அகத்தியர் வந்துட்டு எப்படி வடநாட்டுல நடக்கிற அந்த திருமண கோலத்தை தென்னாட்டுல இருந்தே பார்த்தாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எப்படின்னா தன்னுடைய மனக்கண், 3வது கண் மூலமா தான் அவர் பார்க்கிறாரு அதை வந்துட்டு. அப்படிப்பட்ட விஷயங்கள் நம்ம இந்த பௌதீகத்துக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் அனைத்தையும் தெரியக்கூடிய சக்தி நம்மளுடைய 3வது கண்ணுக்கு இருக்கு. அந்த 3வது கண் தியானத்தின் மூலமாக மட்டும்தான் ஆக்டிவேஷன் ஆகுமே தவிர வேற எதுவுமே கிடையாது. அதுக்கு எந்த வழியும் கிடையவே கிடையாது. நீங்க தியானம் செய்யணும். தியானம் தியானம் தியானம். எந்த ஒரு நோக்கமும் இல்லாம தியானம் செய்யும் போது உங்களுடைய வைப்ரேஷன் அதிகம் ஆகும்போது, உங்களுடைய சக்தி அதிகம் ஆகும்போது மெதுவா அனைத்துமே ஆக்டிவேஷன் ஆகும். தேர்ட் ஐ அப்படிங்கிறது ஓப்பன் ஆகும் மாஸ்டர்ஸ். அது கட்டாயம் எல்லாருக்குமே உண்டு. எல்லார்கிட்டயும் வந்து சிவபெருமானுக்கு மட்டும் கிடையாது. எல்லாருக்குள்ளயும் அந்த 3வது கண் இருக்கு. நிறைய பேருக்கு தியானம் செய்யும்போது இந்த இடத்துல குறுக்குன்னு இருக்கும். இது அந்த இடத்த சுத்தமாக்குறது. நாம எத்தனையோ அறியாமையால அதை மூடி வச்சுட்டு இருப்போம். நான் சொன்னேன் இல்லையா அப்பயே 42 லேயர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ நம்மளுடைய அறியாமையால அது மூடப்பட்டு இருக்கு. அது எல்லாமே கிளியர் ஆகணும். அதனுடைய இதுதான் அந்த இடத்துல குறுன்னு இருக்கிறது. தியானம் செய்யும் போது மட்டும் இல்ல, ஒரு நல்ல மாஸ்டரோட ஸ்பீச் கேட்டுட்டு இருந்தா கூட நமக்கு இந்த இடத்துல ஆக்டிவேஷன் ஆகும். இல்லைன்னா இந்த இடத்துல அந்த எனர்ஜி ஃபீல் நமக்கு தெரியும். ஒரு நல்ல கிளாஸஸ் கேட்கும் போது மனம் அப்படிங்கிறது எண்ணமற்ற நிலையில இருக்கும் போதெல்லாம் உங்களால அதை ஃபீல் பண்ண முடியும் வந்துட்டு. ஏன்னா அந்த ஆக்டிவேஷன் அப்படிங்கிறது உங்களுடைய வைப்ரேஷன் அதிகமாறதால ஆக்டிவேஷன் ஈஸியா நடந்துடும். ஸோ மாஸ்டர்ஸ் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா தியானத்தை அதிகமா பண்ணணும். மனசை வந்துட்டு எண்ணமற்ற நிலையில வச்சுக்கணும். எப்போ நமக்கு தேவையோ அப்ப மட்டும் நம்ம மனசை யூஸ் பண்ணா போதும். எல்லா நேரத்துலயும் வந்துட்டு எப்பயுமே அந்த மனசுக்கு ஏதோ ஒரு சிந்தனையை கொடுத்துருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்க வாழ்க்கைக்கு எது தேவையோ அப்போ கேள்வி கேளுங்க. அது கண்டிப்பா பதில் சொல்லும். ஆனா பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு என்ன தேவை, அடுத்த வீட்டுக்காரங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்க கிட்ட இருக்கே என்கிட்ட இல்லையே அப்படின்றதுக்கெல்லாம் உங்க மனசு யூஸ் பண்ண வேண்டாம். அது தேவையில்லாதது. தேவையானது எது? நமக்கு வீடு வேணும்,
சாப்பிட உணவு வேணும், உடுத்திக்க துணி வேணும். நம்ம சமுதாயத்துல ஒரு நிலையில நாம இருக்கணும். இப்ப நான் இந்த நிலையில இருக்கிறேன். அடுத்த நிலைக்கு நாம போகணும். எப்படி போகணும்? என்ன செஞ்சா என்ன நான் முன்னுக்கு கொண்டு போக முடியும்? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேல நம்ம ஃபோக்கஸ் பண்ணா போதுமே தவிர, அடுத்தவங்கள பத்தி நம்ம யோசிக்க தேவையில்லை. ஸோ நம்மளுடைய எனர்ஜி எங்கேயும் வேஸ்ட் ஆகாம பார்த்துக்கணும். எந்த அளவுக்கு எனர்ஜி நம்ம டெவலப்பா வச்சுக்கிறோமோ, அப்போ தியானத்துல நம்ம எடுத்துக்கிற அனைத்து ஆற்றலும் வந்துட்டு நம்மளுடைய முன்னேற்றத்திற்காக உபயோகப்படும். இப்ப நான் எங்கிருந்து வந்தேன், இதுக்கப்புறம் எங்க போறேன், இதுக்கப்புறம் எனக்கும் அந்த மூல சைத்தன்யத்துக்கும் என்ன தொடர்பு இருக்கு, இது எல்லாமே நமக்கு தெரியும் மாஸ்டர்ஸ். இது இப்படி தெரிய தெரிய நாம வந்துட்டு நிறைய விஷயங்களை ஸோ மாஸ்டர்ஸ், நம்மளுடைய தியானத்தை அதிகப்படுத்துவதன் மூலமாக, நம்மளுடைய ஆற்றலை அதிகரிப்பதன் மூலமாக நாம இந்த தேர்ட் ஐயை ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ மாஸ்டர்ஸ். தேங்க்யூ சார்.